ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் சம்பூரணமாய் வாழ்ந்தான். மினுக்கான ட்ரெஸ்ஸை எல்லாம் போட்டுக்கிட்டு சுகபோகமாய் ஒரு வாழ்ந்தான். அவன் ஐஸ்வர்யவான். இந்த உலகம் அவனைத்தான் ஐஸ்வர்யவானாய் பார்க்கிறது. ஏன்னா அவன் பணம் இருக்கு, பதவி இருக்கு, நல்ல ட்ரெஸ் போடுறான், சம்பூரண வாழ்க்கை வாழ்கிறான். இவன் உலகத்தில் ஐஸ்வர்யவான். உலகத்தில் ஒருத்தர் தரித்திரனாய் இருக்கிறான். யாரு? லாசரு என்கிற ஒருவன் தரித்திரனாய் இருக்கிறான். ஒருவேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு தரித்திரத்தின் மேல தரித்திரம், நெருக்கத்தின் மேல நெருக்கம், துயரத்தின் மேல துயரம். அப்படிப்பட்ட ஒருவன் தரித்திரனாய் இருக்கிறான். இவன் தான் ஐஸ்வர்யவான், இவன் தரித்திரன் என்று இந்த பூமி சொல்லிருச்சு. ஆனா ரெண்டு பேரும் ஒரு நாள் மரிக்கிறாங்க. மரித்த பிறகுதான் நடக்கிறது யார் உண்மையான ஐஸ்வர்யவான். தரித்திரனாய் இருந்தான லாசரு, இவன் தான் ஆபிரகாமினுடைய மடியிலே போய் உட்காரக்கூடிய அத்தாரிட்டியை பெற ஆரம்பிக்கிறான். உலகத்துல ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறானே, இவன் கடைசி நரகத்துல போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து விட்டது. அப்படி என்று கேட்டால் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் என்பது மனிதர்களுடைய ஐஸ்வர்யத்தை குறிக்கல, கிறிஸ்துவுக்கென்ற சில ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம்.